மேற்கத்திய நாடுகளில் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் முறைகள் பல கலாச்சாரங்களிலும் ஒக்கல்ட் மரபுகளிலும் காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் ஆன்மீக நம்பிக்கைகள், மன அனுபவங்கள் அல்லது சடங்கு நடைமுறைகளாக கருதப்படுகின்றன. ஒன்று, செயான்ஸ் மெழுகுவர்த்தி ஒளியில் குழுவாக அமர்ந்து ஆவியை அழைப்பது. ஒரு மீடியம், மத்தியவர் வழியாக ஆவி பேசுகிறது என நம்பப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பா, அமெரிக்காவில் பரவலாக இருந்தது. 2, ஆட்டோமேட்டிக் வாட்டிங் முறை. பேனா பிடித்து மனதை அமைதியாக வைத்தல், தன்னிச்சையாக வரும் வார்த்தைகளை எழுதுதல். சிலர் இதை ஆவி வழிநடத்தும் என நம்புகிறார்கள். 3, EVB எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபெனோமெனா. பதிவு சாதனத்தில் ரெக்கார்டர் கேள்வி கேட்குதல், பின்னர் ஒலியை கேட்டு ஆவி பதில் வந்ததாக நம்புதல். பரானார்மல் ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தும் முறை 4. விஜா போர்டு எப்படி பயன்படுத்தப்படுகிறது? எழுத்துக்கள், எண்கள், எஸ் நோ உள்ள போர்டு. பங்கேற்பாளர்கள் பிளான்ஷெட் மீது விரல்கள் வைத்து கேள்வி கேட்கின்றனர். அது நகர்ந்து பதில் காட்டும் என நம்பப்படுகிறது. இவற்றை பயிற்சியாளர் இல்லாமல் செய்யக்கூடாது. மனநிலைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. பயம் அல்லது கற்பனை அதிகரிக்கலாம்.